بسم الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாடல் தொடர் وعليكم நிகழ்ச்சியில் السلام ورحمة மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்து கொள்கின்றார் கலாநிதி அஹ்மத் ஷா ஜெம்சாத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله கலாநிதி خيرا. அஹ்மத் 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 ஷா ஜெம்சாத் அவர்கள் இஸ்லாமிய அறிவியக்கத்தின் மையமாக இயங்கும் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் எகிப்திலே அமைந்திருக்கின்ற அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் ஒரு பட்டதாரி. தனது கலாநிதி கற்கையை துருக்கியில் மிக வெற்றிகரமாக நிறைவு செய்தவர். எழுத்து மற்றும் ஆய்வுத்துறையில் தொடர்ந்தும் காத்திரமான பணிகளை முன்னெடுத்து வருபவர். டாக்டர் அஹ்மத் ஷா ஜெம்சாத் அவர்களே, அஸ்ஹர் பல்கலைக்கழகம் பற்றி நாங்கள் பல விடயங்களை பேசலாம். அஸ்ஹரும் அதனுடைய அறிவியக்கமும், அஸ்ஹரும் அதனுடைய ஷேக்மார்களும், அஸ்ஹருடைய பட்டதாரிகள், அஸ்ஹருடைய கரிக்குலம், அஸ்ஹரும் அதன் அரசியல் நிலைப்பாடுகள், ஃபிக்ஹ் நிலைப்பாடுகள், அக்கீதா நிலைப்பாடு என்று பல தரங்களில் பேசலாம். இங்கே நாங்கள் அஸ்ஹரை பற்றி பேசுகின்ற போது உண்மையில எனக்கு ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அஸ்ஹருடைய ஷேகுல் அஸ்ஹர் பற்றி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதனை நாங்கள் இந்த கலந்துரையாடலில் முதலாவதான கேள்வியாக இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் ஷேகுல் அஸ்ஹர்களை பார்க்கின்ற போது முஸ்தபா மராகி, ஹிலர் ஹுசைன், மஹமூத் ஷல்தூத், அப்துல் ஹலீம் மஹமூத், ஜாதுல் ஹக், அலி ஜாதுல் ஹக், சையத் சந்தாவி, தற்போது இருக்கின்ற அஹ்மத் தையீப் போன்றவர்கள் மிகவும் பிரபல்யமான உலமாக்கள், ஷேக்மார். அந்த வகையிலே டாக்டர் அவர்களே, நீங்கள் கற்கின்ற போது ஷேகுல் அஸ்ஹராக இருந்தவர் யார்? அவர் விடயத்தில் உங்களை மிகவும் ஈர்த்த விடயங்களை குறிப்பிட முடியும்? بسم الله الرحمن الرحيم. جزاكم الله خيرا. أولا உங்களுக்கு ஆரம்பத்தில் இஸ்திலாஃபாத்துக்கு எங்களை நீங்கள் ஒரு பேட்டிக்காக அழைத்ததற்கு, இரண்டாவதாக நீங்கள் கேட்டது போன்று அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் அடிப்படை, அதாவது எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் ஷேக் அல் அஸ்ஹருங்கிற அந்த பெயர் நாமம் அதுதான் அந்த பல்கலைக்கழகத்தின் மகுடமாக இருக்கிறது. அது யாரும் மறுக்கவும் முடியாது, அதை யாரும் மறைக்கவும் முடியாது. நீங்கள் கேட்டது போன்ற மிக பெரும் ஷியூகுல் அஸ்ஹர், அதாவது அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரிய ஒரு பதவியாக ஷேகுல் அஸ்ஹர் என்ற பதவி, அதற்கு அல் இமாமுல் அக்பர் என்கின்ற ஒரு பெயரையும் அந்த பதவி உரித்தானவர்களுக்கு கொடுப்பார்கள், கிராண்ட் இமாம்ங்கிற அடிப்படையில். அந்த பதவிங்கிறது எகிப்தை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஜனாதிபதிக்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய, அது எகிப்தாக இருக்கலாம், இஸ்லாமிய உலகமாக இருக்கலாம், அவ்வாறு தான் அதனை நோக்குகின்றார்கள். எனவே அதற்கு தகுந்தால் போல் மிக பெரும் சேவைகளையும் மிகப்பெரிய அறிவு களஞ்சியங்களையும் விட்டு சென்ற மிக பெரும் அறிவு பொக்கிஷங்கள், சிந்தனையாளர்கள் அங்கிருந்து வந்திருக்கின்றார்கள். அது நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதிலே மிகவும் பிரபலமான ஷேக் ஷல்தூத், அப்துல் ஹலீம் மஹமூத், ஜாதுல் ஹக், அது போன்று இன்னொரு அறிஞர்கள், சையத் தந்தாவி போன்ற அறிஞர்கள் மிக பிரபலமானவர்கள். எனவே அவர்கள் நான் படிக்கும் காலத்தில் இருந்தவர்கள் என்று சொன்னால் சையத் தந்தாவி அவர்கள் இருந்தார்கள். அவருடைய காலப்பகுதியிலே நான் படித்தது என்பதில் உண்மையிலேயே மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். என்றால் மிகப்பெரிய ஆளுமை ஒன்று, பல முரண்பாடான கருத்துக்களுக்கும் சர்ச்சையான ஃபத்வாக்களுக்கும் அவர் பிரபலமாக இருந்தாலும் மிகப்பெரிய பணிவும் பண்பாடும் அஹ்லாக்கும் அறிவோடு பணிவும் ஒழுக்கமும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்று அவரை சொல்ல முடியும். அவருடைய இறுதி முடிவு கூட சவுதி அரேபியாவிலேயே தான் அவர் மரணித்தார், அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சந்தர்ப்பமாக அது அவருக்கு அமைந்தது என்று சொல்லலாம்.
உண்மை நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த ஷுயூஹுல் அஸ்ஹர் என்பது மிகப்பெரிய ஒரு பட்டம். பொதுவாக இமாமுல் அக்பர் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள். மிகப்பெரிய இமாம் என்ற தரத்திலே குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே உங்களுடைய அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே நீங்கள் கற்கின்ற போது அல்லது நீங்கள் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் கற்றுவிட்டு நீங்கள் உங்களுடைய கலாநிதி கற்கைக்காக துருக்கி நோக்கி செல்கின்றீர்கள். ஏன்னா இங்கு இரண்டு மிக முக்கியமான இஸ்லாமிய சிந்தனை தளத்திலே இயங்குகின்ற அல்லது இஸ்லாமிய உலகம் என்று பார்க்கின்ற போது எகிப்து மற்றும் துருக்கி, ஒட்டோமன் எம்பயர், உஸ்மானிய சாம்ராஜ்யம் மற்றும் எகிப்து என்பது இஸ்லாமிய அறிவியக்கத்தின் ஒரு முக்கியமான தளம். இந்த இரண்டு நாடுகளிலும் மேற்படிப்பை தொடர்ந்தவர் என்ற வகையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பீட்டு பார்வை, இரண்டு நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? ஏனென்றால் நாங்கள் பார்க்கலாம் கிழக்குலகு மேற்குலகு சார்ந்த அந்த கல்வி முறைமைகள் வித்தியாசப்பட்டு அமைகின்றன. அந்த வகையில் உங்களுடைய அவதானம், உங்களுடைய பார்வை எவ்வாறு அமைகின்றன? உண்மையிலேயே நீங்கள் இந்த கேள்வி நியாயமான ஒரு பொருத்தமான ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு எமக்கு பழக்கப்பட்ட ஒரு நாடு, பழக்கப்பட்ட ஒரு மொழி, பழக்கப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள், கல்வி கலாச்சாரத்துக்குள் இருந்து கொண்டு, அதே போன்று நடைமுறை சார்ந்த ஒரு கலாச்சாரம் ஒன்றுக்குள், பழக்கப்பட்ட கலாச்சாரம் ஒன்றுக்குள் இருந்துவிட்டு நீண்ட காலமாக திடீரென்று ஐரோப்பிய ஒரு கண்டத்துக்குள் அமைந்திருக்கும் ஒரு நாட்டுக்கு, அந்த கலாச்சாரத்துக்குள், அந்த புதிய ஒரு மொழி சார்ந்த ஒரு கல்விக்குள்ள போறதுங்கிறது வந்து ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு களம், ஒரு தளம் தான் அது. அந்த வகையில நான் வந்து எகிப்து அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துக்கு போன போது ஆக கீழ்மட்டத்தில் இருந்துதான் என் கல்வியை தொடர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அங்கு உள்ள கல்வி முறைமை அடிப்படையில் அங்கு நாங்கள் சென்ற உடனே ஒரு இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து ஏஎல் குவாலிஃபிகேஷன் கிடைக்கக்கூடியவங்க, ஏஎல் கடைசி, அதாவது அடுத்த ஒரு வருஷம் ஏஎல்ல இருந்துட்டு அடுத்த வருஷம் யூனிவர்சிட்டிக்கு போகிற கட்டத்துக்கு, சானவியால இறுதி வருஷத்தில் இருந்துட்டு அதுக்கு பிறகு குள்ளியாக போகிற கட்டத்துக்கு போகிறவங்களும் இருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும். அதே போல் அதில் இருந்து ஒரு 3 வருடத்துக்கு குறைவான ஏதாதியா என்கிற ஓஎல்ல ஆரம்ப கட்டத்தில் உள்ள ஒரு நிலையிலையும், முஸ்தவல் அவ்வல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையிலையும் அந்த இன்டர்வியூவில் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ எனக்கு அது அங்கே போனதோட ஒரு வருடம் மொழி லுகால் அரபியா தஹசுன்னு சொல்லி போட்டு திராசால் ஹாசாங்கிற அந்த ஒரு வருட மொழி கல்வி கற்க வேண்டிய ஒரு நிலைமையில கற்றுவிட்டு அதன் பின்பு நாங்கள் அந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்டு அதில் எங்களுக்கு ஓஎல் தரம், இலங்கையில் ஓஎல்னு சொல்லுவாங்க, அல்லது ஏதாதியாட கட்டத்துக்கு எனக்கு கிடைச்சிது. அதில் இருந்து தான் நான் என்னுடைய கல்வியை தொடர்ந்திருந்தேன். அப்போ ஏதாதியாவில் இருந்து சானவியா 2 வருடமாக 4 வருடம், அதற்கு பிறகு குல்லியா, அதுக்கு பிறகு நம்ம அங்கே ஹிருஜாகின பிறகு நான் அங்கே தெரிவு செய்த துறை வந்து அகீதா ஃபல்சஃபா, உசூலுத்தீன் என்கின்ற ஒரு ஃபேக்கல்ட்டியில் நான் வந்து அகீதா ஃபல்சஃபா என்கின்ற ஒரு கிஸ்ம், ஒரு டிபார்ட்மெண்ட், அதை தெரிவு செய்தேன். அதில் 4 துறைகள் இருக்குது. அதில் ஒரு துறை இது ஹதீஸ், தஃப்சீர், தாவா என்று 4 துறைகள் இருக்கின்றது. அதில் அகீதா ஃபல்சஃபா என்பதும் ஒரு துறை. அதில் அகீதா ஃபல்சஃபா என்ற துறையில் நான் தெரிவு செய்து அதிலே படிப்பை முடித்துவிட்டு 2 வருடம் திராசத்துல் உல்யா, அதாவது அங்கே அஸ்ஹருக்கு பல்கலைக்கழகத்துக்கு அடுத்த இடத்திலே ஒரு பக்கத்திலே ஒரு மாஹதுல் ஆலில் திராசாத்துல் இஸ்லாமியான்னு சொல்லி போட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கிறது. அது வந்து எம்ஏ படிக்கின்றவர்களுக்கு மாத்திரம் டிப்ளமா 2 வருடமும், 1 வருடம் 2 அல்லது 3 வருடம் எம்ஏ மாஸ்டருக்கும் அங்கே படித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்பொழுது அங்கே பிஹெச்டியும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த வருடத்திலிருந்து. அங்குதான் நான் என்னுடைய டிப்ளமா, பிஜிடி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா 2 வருடத்தையும், அதன் பின்பு மாஸ்டர் என்ற அந்த பட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன். அதன் பின்பு அதை முடித்துவிட்டு நான் எம்ஃபில் கற்கைக்காக, அதாவது ரிசர்ச் கற்கைக்காக அங்கே தக்தீம் பண்ணியிருந்தேன். தக்தீம் பண்ணி எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு ரிசாலாவை
அது தலைப்பு வந்து இலங்கை முஸ்லிம்களுடைய மூமெண்ட் சம்பந்தமாக, அதாவது அங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள், அதனுடைய அடிப்படைகள், கோட்பாடுகள் சம்பந்தமான ஒரு தலைப்பு. அதை தெரிவு செய்து நான் எழுதி கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் துருக்கி யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் பிஹெச்டிக்கு. அல்ஹம்துல்லா என்று எனக்கு அந்த பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் கிடைத்து விட்டது. எனவே நான் மாஸ்டரோடு எம்ஃபில் முடிக்காமல் மாஸ்டரோடு துருக்கி பல்கலைக்கழகத்துக்கு வந்துவிட்டேன். இப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஆசிரியர்கள் தான் அதிகமான ஆசிரியர்கள், அல்லது கெய்ரோ யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர்கள், பேராசிரியர்கள் தான் எங்கும் எங்களுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வகையில் அங்குள்ள கல்வி சூழல், அல்லது பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அல்லது நான் மேற்படிப்பு திராசத்தில் உல்யா எம்ஏ படித்த அந்த பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அங்குள்ள கல்வி முறை, கல்வி சூழல், கல்வி மொழி எல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டது. நாங்கள் இலங்கையிலே ஓரளவு அரபு மொழியை கற்றுவிட்டு தான் அங்கு சென்றிருந்தோம். எனவே எங்களுக்கு அங்கு போன பிறகு அந்த மொழி பழக்கப்பட்ட ஒரு சொந்த மொழி, தாய்மொழி போன்ற ஒரு மொழி என்பதனால் எங்களுக்கு அங்குள்ள கல்வி முறைகள் வந்து பழக்கப்பட்ட ஒரு சூழலுக்குள் இருப்பதனால் எங்களுக்கு ஒரு அந்நியமாகவோ அல்லது ஒரு ஹார்டான, ஒரு கடுமையானதாகவோ தென்படவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, நான் பொதுவாக சொல்கிறேன், கல்வி முறையை ஒப்பீட்டளவில் சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். அது பொதுவான ஒரு முறையில் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் ஏதாதியா, சானவியா அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே படித்து அங்கே 2 வருடத்துக்குரிய பரீட்சைகளை ஒரு வருடத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அங்கே இருக்கிறது. விரும்பினால் நாங்கள் 2 வருட பரீட்சையை ஒரு வருடத்தில் செய்து முடித்து விட்டு போகலாம். நான் அதனையே தெரிவு செய்தேன். ஏதாதியாவிலே 2 வருட பரீட்சையை ஒரு வருடத்தில் செய்து, அதே மாதிரி சானவியாவிலையும் 2 வருட பரீட்சையை ஒரு வருடத்திலே செய்து முடித்துவிட்டு குல்லியாவுக்கு நுழைந்தேன். இந்த வகையில் அங்கு எமது கல்வி முறை வந்து உண்மையிலேயே நாம் பழக்கப்பட்ட கல்வி, இலங்கையில் பழக்கப்பட்ட அந்த முறையை விட ஒரு கடுமையான ஒரு பாடத்திட்டங்கள், மிகவும் பிரயோசனமான ஒரு பாடத்திட்டங்களோடு தான் அமைந்திருந்தது. அங்கு பலாகாவாக இருக்கலாம், அது கவாஃபியாக இருக்கலாம், மொழி ரீதியாக, இலக்கிய ரீதியாக உள்ள பாடங்களாக, கணிதம், பாடசாலை பாடத்திட்டங்கள், எங்களுக்கு ஓஎல் எல்லாம் பாடசாலை பாடத்திட்டங்கள் இருந்தது. அங்கே சானவியா, ஏதாதியாலெல்லாம் முழுக்க முழுக்க பாடசாலை பாடத்திட்டங்கள் அனைத்துமே இருந்தது. கணித பாடங்களாக இருக்கலாம், சமூக கல்வி பாடங்களாக இருக்கலாம், எல்லா வகையான பாடங்களும் அங்கிருந்தது. அவற்றை தாண்டி தான் நம்ம உசுலுத்தீன் என்ற அந்த ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அதே பிறகு எங்களுடைய ஃபிலோசோஃபி துறையிலே நான் பட்டம் பெற்றேன். ஆனாலும் நீங்கள் சொன்னது போன்று இரண்டுக்குமான வேறுபாடுக்கு வருகின்ற பொழுது, எகிப்து அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துக்கும் அதே போல துருக்கிய கல்வி முறை கலாச்சாரத்துக்கும் வருகின்ற பொழுது வேறுபாடுகள் நிறைய இருந்தது. ஏனென்று சொன்னால், நான் துருக்கிக்கு வருகின்ற பொழுது எனக்கு அங்குள்ள மொழி அறவே எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் நான் வாழ்க்கையிலே கேள்விப்படாத ஒரு புது மொழி. எனவே எங்களை ஒருவரிடம் அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு கட்டம் இருந்தது. எனவே அந்த துருக்கியிலே கற்கின்ற மாணவர்களுக்கு துருக்கிய மொழியை கற்பது ஒரு கம்பல்சரியான ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லையா? அவர்கள் அந்த மொழியை கட்டாயமாக மாணவர்களிடம் கொடுக்க வேண்டிய அந்த முனைப்போடு ஈடுபடுகின்றார்கள். உண்மை. ஏனென்று சொன்னால் அதில் 2 விடயம் இருக்குது. ஒன்று, அவர்கள் வந்து துருக்கி நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் துருக்கி மொழியை மாத்திரம்தான் பிரதான மொழியாக வைத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த மொழியாக, 2வது மொழியாக எந்த ஒரு மொழியையும் அவர்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மக்களாக அவங்க இல்லை. ஆங்கில மொழியாகலாம், அல்லது ஆங்கில மொழியாகட்டும், அல்லது அரபு மொழியாகட்டும், எந்த ஒரு மொழியும் 2வது மொழிக்கு அங்கு ஒரு சந்தர்ப்பம் பெரிய அளவில் இல்லை. எனவே நாங்கள் டூரிஸ்டாக போகிறோம் தான், அல்லது நாங்கள் கல்விக்காக போகிறோம் தான், அல்லது ஒரு ஃபெமிலி விசாவில் போகிறோம்னு சொன்னாலும் எல்லோரும் நாங்கள் தான் அந்த மொழியை கற்றுவிட்டு எங்களுடைய வேலைகளை செய்து கொள்றதுக்கு இலகுவாக அமைத்துக் கொள்ள முடியுமே தவிர அவர்கள் எங்களுடைய மொழிக்கு அவர்கள் வரமாட்டார்கள். எனவே நிர்பந்த ரீதியாகவும் தான், கல்வி சட்டங்களுக்கு அமையவும் தான் நாங்கள் ஒரு வருடம் கட்டாய துருக்கி மொழி கட்டாய பாடத்திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருந்தோம். 1. 2, அந்த துருக்கி பாடத்திட்டம் வந்து எப்படி என்று சொன்னால் ஸ்காலர்ஷிப் அதுக்குள்ள உள்ளடங்கக்கூடியது. அப்போ நாங்கள் இப்போ ஒரு பிஹெச்டிக்கு நாங்கள் வந்திருந்தாலும் அதுவும் ஸ்காலர்ஷிப்புக்குள் உள்வாங்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் தான். நாங்கள் இதில் ஃபெயில் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே ஸ்காலர்ஷிப்பில் பிரச்சனையாகும். அது மாதாந்தம் கிடைக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், நாங்கள் பாடங்களுக்கு போகலை என்று சொன்னால் அங்கே சல்லியே எங்களுக்கு பணத்தை என்ன செய்வாங்க, அங்கே வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணுற அளவுக்கும்
நிலைமை என்ன செய்யும், பாஸ் பண்ணலண்டாக்கா அல்லது பாடத்துக்கு போகலண்டா அந்த மாதிரியான ஒரு நிலைமையும் அங்கே இருக்குது. எனவே அப்படி ஒரு கட்டாய திட்டத்துக்குள்ள வைத்ததுனால நாங்கள் கட்டாயம் பாடத்துக்கு சிறு பிள்ளைகளை போல வேக தூக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர் சிறு பிள்ளையாகத்தான் சென்றோம் நாங்கள் உண்மையிலேயே. ஏனென்று சொன்னால் அந்த துருக்கி கல்வி கற்பதற்கென்று யூனிவர்சிட்டியிலே ஒரு டொமர்னு சொல்லுவாங்க, மொழி கல்வி நிலையம் ஒன்று இருக்கு, சென்டர் உண்டு. அந்த சென்டர்ல தான் நாங்கள் போய் படிப்போம். அங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால் பிஹெச்டி படிப்பவங்களும் இருப்பாங்க, அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்தவங்களும் இருப்பாங்க, சின்ன ஆக்களும் இருப்பாங்க, 18+ வயசுல உள்ளவங்களும் இருப்பாங்க, 30+, 40+லாம் வந்திருக்காங்க, 40 வயசுல உள்ளவங்களும் வந்திருக்காங்க. அப்ப பெரிய ஒரு வயது இடைவெளி உள்ள ஒரு வகுப்பறையில தான் வெட்கத்தை விட்டு வித்தியாசமான அனுபவம் வித்தியாசமான அனுபவம் நிச்சயமா. ஏன்னு சொன்னா அதை எல்லாருமே பொறுத்து கொள்ள மாட்டேன். ஏன்னு சொன்னா சிறியவர்கள் எங்களை விட கட்டிக்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மொழியை பொதுவாக சைக்கலாஜிக்கல் ரீதியாகவும் தான், உளவியல் ரீதியாகவும் தான், நடைமுறை ரீதியாகவும் தான் குழந்தைகள் சிறு வயது எவ்வளவுக்கு சிறு வயதாக இருக்குமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அந்த மொழியை பிடித்து கொள்ளக்கூடிய அந்த வளம், அந்த திறமை கூடுதலாக இருக்கும் மொழி விஷயத்துல. இப்ப நாங்கள் இளமையாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மொழியை கற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும், எங்களுக்கு வேற இடங்கள்ல எங்களை கவனத்தை திரும்பாது. ஆனா நாங்க குடும்பத்தோட போயிருப்போம், பிள்ளைகளோட போயிருப்போம். அதே நேரத்துல இங்கேயும் காலையில அந்த குளிருக்குள்ள காலையில 7 மணிக்கு 6:30 7 மணிக்கெல்லாம் கிளிக்கிட்டு நம்ம அங்க 8 மணிக்கு பாடத்துக்கு போய் ரெடியாக இருக்கணும். பனி கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், மழை பெய்யும் தொடர்ந்து. அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அந்த குளிருக்குள்ள சிறுவர்கள் போல அந்த பாடத்தை கற்றுக்கொண்டோம். அப்படி கடுமையான ஒரு நெசசரியாக, அதாவது கட்டாய பாடத்திட்டமாக இருப்பதனால்தான் எங்களுக்கு அந்த மொழியை கற்று அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு ரிசர்ச் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது என்று சொல்லலாம். இது மொழி ரீதியாக ஒரு வேறுபாட்டை நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். பொதுவாக இந்த மேற்குலக கிழக்குலக கல்வி திட்டம் இதுகளை பற்றி பேசுகின்ற போது பல வித்தியாசமான ஒரு கருத்துக்களை கூறுவாங்க. நான் கிட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னர் ஒரு கட்டுரை வாசித்தேன். அதில் அவர் கூறுகின்றார், ஈவன் அந்த ஆசிரியர் மாணவர் உறவில் கூட ஒரு வித்தியாசம் இருக்கு. உதாரணமாக கிழக்குலகிலே ஆசிரியர் அல்லது சாதாரணமா அமர்ந்து மாணவர்கள் கற்கின்ற போது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ஒரு ஆன்மீக தலைவரிடம் இருந்து கற்கின்ற ஒரு மிகவும் மரியாதையான நிலையில் இருந்து கற்கின்ற ஒரு பார்வை இருக்கு. அதே நேரம் மேற்கத்திய உலகத்திலே உண்மை நானும் கூட அதை அனுபவத்தை கண்டேன். நாங்கள் ஆசிரியரை கூப்பிடுகின்ற போது கூட அவருடைய பெயரை தான் கூப்பிடுமே தவிர சார் என்று அல்லது மேடம் என்று போன்ற அந்த மரியாதைக்குரிய வார்த்தைகளை கூட நாங்கள் யூஸ் பண்ணுவதில்லை. உதாரணமாக ஒரு ரிச்சர்ட் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தால் நாங்கள் அவருக்கு ரிச்சர்ட் என்று தான் கூறுவோமே தவிர, இதனை நாங்கள் இலங்கையிலோ அல்லது கிழக்கு நாங்கள் எகிப்து போன நாடுகளிலே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நாங்கள் உஸ்தாத் என்று மரியாதையா, அந்த மரியாதை என்ற அந்த கட்டத்தில் இருந்து ஒரு வித்தியாசம் இரண்டு உலகம் ஆரம்பிக்கின்றது. அதே போன்று கரிக்குலம் என்று வருகின்ற போது அரபு நாடுகளில் இப்ப நீங்கள் எகிப்திலே ஹலக்கா சிஸ்டங்கள் இருக்கின்றது. அதே போன்று ஹிஃபுல் பண்ணக்கூடிய அந்த மதன்களை ஹிஃபுல் பண்ணக்கூடிய அந்த போக்கு இருக்கின்றது. தக்லீத் என்ற போக்கு விமர்சிக்கப்பட்டாலும் உண்மையில மதுஹபுக்குள்ளால் வருகின்ற போது தக்லீத் என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. இமாமுடைய ஷேகுடைய அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க தா என்ற அந்த கன்செப்ட் இருக்கிறது. ஆனால் மேற்கத்திய உலகத்திலே நாங்கள் கிரிட்டிக்கல் ஸ்டடி என்று விமர்சன ரீதியாக என்ற அந்த கற்கையை கூட வலியுறுத்துவார்கள். இவ்வாறு வித்தியாசமான நிலைப்பாடுகளை நீங்கள் உண்மையிலே அனுபவத்திலே கண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறீர்கள். உண்மை என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க சொன்ன ஆசிரியர் மாணவர் அந்த உறவு விஷயத்திலையும் நீங்க சொன்னது போல அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த முறை ஒரு வகையாக இருக்கும். அது ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் கூடுதலாக இருக்கும். மரியாதை நிமித்தம் சொன்னாக்கா அந்த முறை, அதாவது நீங்க சொன்ன இங்கேயும் மரியாதை இருக்கும், ஆனா அது டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியரோட இப்போ எங்களோட நாங்கள் படிக்கிற காலத்தில் இங்கே உள்ள ஆசிரியர்களோட எப்படி இருந்தோம்னு சொன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறைப்படி தான் அங்கே இருக்கும். வகுப்பில் நாங்கள் ஒரு 8 பேர் தான் இருப்போம். அதாவது நான் சொல்கிற பிஹெச்டி, இங்கே தம்ஹீதின்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது பிஹெச்டிக்கு. அதாவது அரபு நாடுகளில் அதுவும் ஒரு வேறுபாடு தான். அரபு நாடுகளில் இப்போ அஸ்ஹரை பொறுத்தவரையில் தம்ஹீதி
அதாவது நாங்கள் பிஹெச்டிக்கு பதினேழு சொன்னாக்கா ஒரு தலைப்பை எடுத்து டிரெக்டாக அந்த தலைப்புக்குள்ளே போயிடுறது. சரியா? இப்போ அஸ்ஹரை பொறுத்தவரையில் ஒரு வருடம் ஒரு செமஸ்டர் 2 செமஸ்டர்கள் உள்ள ஒரு ஒரு வருட கால பகுதி கல்வி கால பகுதின்ற ஒன்று அங்கே இருக்கையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அஸ்ஹர்லையும் ஒவ்வொரு பிரான்ச்சாக இப்போ ஆரம்பிச்சுட்டு வராங்க. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்படி ஒன்று இருக்கையில் டிரெக்டாக நீங்கள் தலைப்பை தெரிவு செஞ்சுட்டு நீங்கள் ரிசர்ச்சுக்கு போக வேண்டியதுதான். ஆனால் துருக்கியை பொறுத்தவரையில் நான் அங்கே படிக்க வர காலகட்டத்தில் ஒரு வருஷம் லாங்குவேஜை முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப அங்கே என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ஒரு வருடம் 2 செமஸ்டர்கள் ஒரு வருடம் நாங்கள் செமஸ்டர் அங்கே உள்ள பாடங்களை தெரிவு செய்து ஒரு 5-6 பாடங்களை தெரிவு செய்து கட்டாயமாக அந்த பாடத்தில் 2 ரிசர்ச் சம்பந்தப்பட்ட பாடங்களையும் தெரிவு செய்து நாங்கள் அங்கே சப்மிட் பண்ணியிருக்கோம். 1 2 இது 2 செமஸ்டர்லையும் எப்படி செஞ்சுருக்கோம். நாங்கள் அந்த எக்ஸாமும் நாங்கள் எழுதியிருக்கோம். அதில் 70-80% மேற்பட்ட மார்க்ஸ்கள் எடுத்திருக்கோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த ஒரு வருட காலம் முடிந்த பிறகு, அதாவது தம்ஹீதிங்கிற அந்த ஒரு வருட காலம் முடிந்த பின்பு திரும்பவும் ஒரு வைவா ஒரு முனாக்கஷா நடக்கிறது போன்று ஒரு பரீட்சை ஒன்று வைப்பாங்க. இவர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தாலும் ரிசர்ச்சுக்கு இவர் தகுதியானவரா, இவர் குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 5 ப்ரொஃபஸர் வெளி யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 2 அல்லது 3 ப்ரொஃபஸர்களும் எங்களோட உள் யூனிவர்சிட்டி பிரான்ச்சுகள்ல இருந்து 2 ப்ரொஃபஸர்களும் இருந்து எப்படி ஒரு வைவா நடக்குமோ அதே போன்று எங்களை என்ன செய்வாங்க, அவங்க எங்களை முனாக்கஷா பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க, நாங்கள் டிஃபெண்ட் பண்ணி பேச வேண்டி வரும். ஆய்வு இல்லை ப்ரொபோசலுக்குலாம் முன்னுக்கு இவர் அதாவது எங்களுடைய வாசிப்பு எவ்வளவுக்கு இருக்கு, எங்களோட வாசிப்பு, எங்களோட ரிசர்ச் மெத்தடாலஜி, ரிசர்ச் சம்பந்தமான ஆய்வு முறைகள் இவற்றை எவ்வளவுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவுக்கு இருக்குது, பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு, இவர் ஆய்வுத்துறைக்கு போறதுக்கு தகுதியானவராண்டு ஒரு பரீட்சை வைப்பாங்க. அந்த பரீட்சையில நாங்க 2 சந்தர்ப்பம் தருவாங்க. அந்த பரீட்சையில முதல் சந்தர்ப்பத்துல பாஸ் ஆகினாலோ அல்லது 2ஆம் சந்தர்ப்பத்துல பாஸ் ஆகினாலோ நாங்க ரிசர்ச்சுக்கு போகலாம். 2லும் பாஸ் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ரிஜெக்டட், அதாவது பிஹெச்டிக்கு குவாலிஃபைட் இல்லை என்ற ஒரு கட்டம் வரும். அது எப்போது என்று சொன்னால் ஒரு வருஷம் துருக்கி மொழியை கற்று அதுக்கப்புறம் ஒரு வருஷம் செமஸ்டர் முடித்து 3வது வருட டைம்ல தான் எங்களுக்கு 3வது வருடத்துல 2வது செமஸ்டர்ல தான் எங்களுக்கு அது தெரிய வரும், நாங்க குவாலிஃபைடா இல்லையாண்டு. அப்படி ஒரு பெரிய ஒரு சிராத்தல் முஸ்தகீம் பாடத்தை கடந்து செல்றது மாதிரி ரிசர்ச் என்கின்ற அந்த பிஹெச்டி என்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் வருவதற்கு மிகப்பெரிய முள்வேலிகளை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஐரோப்பிய கல்வி திட்டத்துல போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அது அரபு கல்வி திட்டத்துக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு, முக்கியமான வேறுபாடு. இன்னொரு முக்கியமான வேறுபாடு ஒன்று இருக்கிறது. அல் அஸ்ஹர் பல்கலைக்கழக கல்வி திட்டத்துக்கும் எமது ஐரோப்பிய கல்வி திட்டத்துக்கும். அது நிச்சயமாக உங்களுக்கும், அது நீங்களும் ஒரு ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்றவர் என்ற அடிப்படையில் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். நாங்க வைவாவுக்கு போவதற்கு முன்பு ரிசர்ச் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. வைவாவுக்கு நாங்க எங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு யூனிவர்சிட்டியால உங்களோட வைவாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்ற அந்த கட்டத்துக்கு வருவதற்கு எங்கள்கிட்ட அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கணும். 240 கிரெடிட் எங்கள்கிட்ட இருக்கணும். அது பிளஸ் 2 ஸ்கோப்பஸ் ஜேர்னல்கள்ல, இண்டெக்ஸ்ட் ஜேர்னல்கள்ல நாங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஆர்டிக்கல் எழுதிக்கணும். அதாவது பஹோஸ் அல் இல்மியா ஃபில் மஜல்லாத்தில் மஹக்கமான்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்கள்ல 2 ஆர்டிக்கல்கள், அதே போன்று 2 ஆர்டிக்கல்கள் பிளஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொண்டிருக்கணும். இப்படி காட்டினால் மாத்திரம் அந்த கிரெடிட்டோட 240 கிரெடிட் எடுத்திருக்கணும் செமஸ்டர் எல்லாத்துலையும் சேர்த்து, பிளஸ் 2 புஹோஸ் இல்மியா அதாவது ரிசர்ச் ஆர்டிக்கல் நாங்கள் என்ன செஞ்சுக்கணும், காட்டியிருக்கணும். காட்டினா தான் நாங்கள் எக்ஸப்டட் ஆகும். எங்களுடைய சிஸ்டம் எல்லாமே சிஸ்டத்துல எல்லாம் பார்ப்பாங்க. 240 நம்ம எழுதியெல்லாம் விடையாது. எங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு செமஸ்டர்லையும் எடுத்த மார்க்ஸ் விழுவாங்க. உதாரணத்துக்கு ஏன் அதை வச்சுக்காங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு அதில் கூட சீட்டிங் நடந்துடக்கூடாது என்பதற்காக, உதாரணத்துக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எடுத்த மார்க்ஸ், செகண்ட் செமஸ்டரில் எடுத்த மார்க்ஸ், அதை போன்றபடி அவங்க மினிமம் 4 வருடங்கள் அங்கே நாங்கள் இருந்திருக்கிறோங்கிறதுக்காக வேண்டி 30 சொல்லி கிரெடிட் தந்துட்டு வருவாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு வருஷம் செமஸ்டரை முடிச்சுட்டு, ஒரு வருஷம் தகுதிகான் பரீட்சையை முடிச்சுட்டு, அடுத்த 1 வருஷத்துல 3 வருஷத்துல ரிசர்ச்சை முடிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ப்ரொஃபஸர் கூட என்ன செய்யலாம், இடம் கொடுத்தால் 3 வருஷத்துல அவர் முடிச்சுட்டு போயிடலாம். அப்படி ப்ரொஃபஸர் கூட இடம் கொடுக்காம
இருக்கிறதுக்காக சிஸ்டத்தில் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு செமஸ்டர்லையும் ஒரு இடத்த கிரெடிட்டை அப்லோட் பண்ணிட்டு வருவாங்க, அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ சிஸ்டம் என்ன செய்யாது, வருஷத்துக்கான கால்குலேட் பண்ணிடும். இவர் மினிமம் 4-5 வருஷம் இருந்திருக்காரு, நான் நினைக்கிறேன் 4 அல்லது 5 வருஷம் நினைக்கிறேன், அவ்வளவுக்கு எங்களுக்கு தந்திருப்பேன். நான் 6 வருஷம் எடுத்திருந்தேன். அப்போ இதுதான் அங்குள்ள சிஸ்டம். அப்போ எப்படி ஒரு கல்வி அந்த கரிக்குலம் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது கல்வி முறைமை ரொம்பவும் கடுமையான ஒரு முறைமையை பின்பற்றுறாங்க. மிகப்பெரிய ஒரு முள்வேலியை தாண்டி தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, பிஹெச்டிங்கிற ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கிறத இங்கே நீங்கள் சொல்லலாம். அஸ்ஹரை பொறுத்தவரையில் அங்குள்ள முறைமைகள் அங்கேயும் கடினமான ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இவ்வாறு நான் சொன்னது போன்ற அந்த சிஸ்டத்துக்குள்ளே அல்லாமல் வேறு வகையில் அங்கே இருக்கும். 2 ஆர்டிக்கல் ஆய்வுகள் எழுதியிருக்கணும்னு கட்டாயம்லாம் இருக்காது. ஒரு வருஷ செமஸ்டர் தம்ஹீதின்ற ஒரு சிஸ்டம் இருக்காது. மற்றபடி வேறு வகையில் ஒரு ஆசிரியர் கடுமையான நிலை எடுப்பார். நீ இப்படி செய்யுங்க ஆய்வு, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இங்கேயும் இருக்கும், ஆனால் அதை தாண்டி இந்த விடயங்களும் சேர்த்துக்கொள்ளலாம். டாக்டர், உங்களுடைய கலாநிதி கற்கைக்கான நீங்கள் 6 வருடங்கள் எடுத்திருக்கின்றீர்கள், சிராத்துல் முஸ்தகீமை கடந்திருக்கின்றீர்கள். கலாநிதி கற்கைக்கான உங்களுடைய தலைப்பு, அதன் உள்ளடக்கம் பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தர முடியும். அதை நாங்கள் தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு உண்மையிலே 6 வருடம் செலவழித்த ஆய்வை 10 நிமிடங்களில் வரையறுக்க முடியாது. இதனால் ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தர முடியும். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னா, அது என்னுடைய தலைப்பு, நான் ஒரு அவுட் ஆஃப், உதாரணத்துக்கு ஒரு எல்லைக்கு வெளியில் சிந்திக்கணும், எல்லைக்கு எப்பவுமே எல்லைக்கு வெளியில நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, திங்க் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் அடிப்படையில் எல்லாருமே ஒரு டிபார்ட்மெண்ட்டை தெரிவு செய்கின்ற பொழுது சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிவு செய்வோமே அப்படின்ட்டு தெரிவு செய்யக்கூடிய ஒரு வகையில் தான் நான் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலையும் எல்லாருமே ஷரியா, திராசத் இஸ்லாமியா, ஹதீஸ், தஃப்சீர் என்று போகின்ற அந்த போக்கில் போகின்ற பொழுது நான் கடினமான ஒரு துறையாக இருந்தாலும் கிரீட் அண்ட் ஃபிலோசோஃபிங்கிற அந்த துறையை தெரிவு செய்திருந்தேன். அதுபோல துருக்கியிலையும் தலைப்புகள் எல்லாருமே தொழுகை சம்பந்தமான ஆய்வு, நோன்பு சம்பந்தமான ஆய்வு, ஜகாத் சம்பந்தமான ஆய்வு, ஹஜ் சம்பந்தமான ஆய்வு, இப்படி அந்த ட்ரெடிஷனல் அந்த ஆய்வு முறைகளையும் ஆய்வு தலைப்புகளையும் தான் தெரிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது நான் என்ன செஞ்சேன், சரி ஒரு கொஞ்சம் எங்களுடைய ஃபெக்கல்ட்டிக்குள்ளேயே ஒரு இஸ்லாமிக் சயின்ஸுங்கிற இந்த செக்ஷனுக்குள்ள என் இது வருது டிபார்ட்மெண்ட். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நாம் முஆமலாத்தில் மாலியாவை சமகால வங்கி பரிவர்த்தனைகள் சம்பந்தமான ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்வோமே. துருக்கியை பொறுத்தவரையில் இப்படியாக ஆய்வுகள் எடுக்கக்கூடியவர் குறைவாக இருக்கின்றார்கள். எனவே என்னுடைய அந்த ஃபெக்கல்ட்டியில் டிபார்ட்மெண்ட்லையும் இப்படி ஒரு தலைப்பு எடுக்கிறதுக்கு தயங்குவார்கள். ஏன்னு சொன்னால் அதில் அனுபவம் 2 தரப்பாற்றையும் குறைவாகத்தான் இருக்கும், அரபு நாடுகளை போல அல்ல. எனவே நான் எடுத்த தலைப்பு அனலைசிஸ் ஆஃப் சம் மாடர்ன் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் இன் டேர்ம் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ராக்ட்ஸ் தியரி, ஃபைனான்சியல் லீசிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்பிள். சமகால, அதாவது என்ன சொல்றதுக்கு, முஆமலாத்துல் மாலியா அல் முஆஸரா في ضوء الفقه الإسلامي, இஸ்லாமிய ஃபிக்ஹ் கண்ணோட்டத்தில் சமகால வங்கி பரிவர்த்தனைகள் அல்லது பொருளாதார பரிவர்த்தனை முறைகள் சம்பந்தமாக இஸ்லாமிய கண்ணோட்டம், இஸ்லாமிய ஃபிக்ஹ் கண்ணோட்டம் என்ற ஒரு தலைப்பை எடுத்திருந்தேன். அந்த தலைப்பு செய்து கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது அது பெரிய தலைப்பாக இருக்கிறதுனால அதில் எல்லா வகையான கொடுக்கல் வாங்கலும் அதுக்குள்ள வந்துடுது. ஸோ அது பெரிய தலைப்பு என்பதனால எழுதி கொண்டிருக்கின்ற பொழுதே திரும்பவும் மீண்டும் பணிக்கப்பட்டிருந்தேன் என்னுடைய முஷ்ரிஃப் ஊடாக. இது பெரிய தலைப்பாக போய்கொண்டிருக்கிறது. இதை அவங்கள பொறுத்தவரையில் குறைவாகவும் ரொம்பவும் ஆய்வுபூர்வமாகவும் தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க பக்கம் பக்கமாக நிறைய இருக்கணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு அல்ல இந்த மாதிரி தலைப்புகளில், இல்மியனான தலைப்புகளில். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நம்ம கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்குள்ள சுருக்குவோம் சொல்லி போட்டு லீசிங்கையும் இன்சூரன்ஸையும் எடுப்போம்ன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு நான் அதுக்கு பிறகு அந்த தலைப்பை சுருக்கினேன்.
துருக்கி லீசிங் இன்சூரன்ஸுக்குள்ளே அதை கொண்டு வந்தேன். அதுலேயும் எனக்கு ஒரு காலகட்டம் கூடுதலாக எடுத்துட்டு நான் ஏற்கனவே மற்ற ஆய்வுகள் எல்லாம் செய்து விட்டு தான் இதுக்குள்ளே வர வேண்டி வந்தது. பின்பு அதெல்லாம் தேவையில்லை, இதுக்குள்ளே சுருக்குங்கன்னு சொன்ன பொழுது என்னுடைய நேரம் அதுக்கும் போய்த்து இதுக்கும் போய்த்து, அதனாலேயும் ஒரு காலகட்டம் கூடுதலாக எனக்கு தேவைப்பட்டது. இதுதான் தலைப்பு. லீசிங்கோடையும் இன்சூரன்ஸோடையும் சம்பந்தப்பட்டதாக ஃபிக்ஹ் சமகால ஃபிக்ஹ் அடிப்படையில் எவ்வாறு அதை நோக்குறதுங்கிற தலைப்பு. அதை துருக்கி மொழியில் சொல்லணும்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால், பாஸ் மோடர்ன் ஃபினான்சல் இஸ்லாம்லரின் இஸ்லாம் அகிட்லர் நசரியஸே அச்சசந்தன் தஹலீலே ஃபினான்சல் கிரலமா வ சிகோட்டா ஓர்னே, இவ்வாறு துருக்கி மொழியிலே அதனை கூறுவார்கள். அவங்களுடைய ஆய்வை நீங்கள் துருக்கி மொழியில மேற்கொண்டீர்கள் அல்லது எந்த மொழியிலே மேற்கொண்டீர்கள்? துருக்கி மொழியிலே. அதனால்தான் காலகட்டம் கூடுதலாக எங்களுக்கு தேவைப்படும். என்று சொன்னால், அந்த பொதுவாக ஒரு மொழியை நாம் கற்றுக்கொண்டாலும் நாங்கள் பாதையிலே கடைகளிலே பேசுகிற மொழி வேறு, மக்களோடு பேசக்கூடிய மொழி வேறு, அகாடமிக் ரீதியாக ஆய்வு ரீதியாக உள்ள மொழி வேறு. எனவே எங்களுடைய அந்த சாதாரண கல்வி கற்றலின் ஊடாக அகாடமிக் மொழி ரீதியான ஆய்வுகளை அணுகுவது என்பது லேசிப்பட்ட வேலை அல்ல. அதனை நாங்கள் எழுதுவோம், அதனை ஆசிரியர்கள் திருத்த வேண்டும், இது அகாடமிக் ரீதியான மொழியில் எழுதப்படவில்லை என்று சொல்வார்கள். இதை நாங்கள் 2-3 பேரிடம் திருத்தம் கொடுத்துத்தான் இறுதியில் முடிவுக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. நிச்சயமாக என்னுடைய முஷ்ரிஃப் ரொம்பவும் கடுமையானவரும் தான். அதே போன்று ரொம்பவும் ஆய்வுல ரொம்ப இறுக்கமானவர். அவர் அடிக்கடி நூல்கள் வெளியிடக்கூடியவர், ஆய்வு செய்யக்கூடியவர். அவர் ஹலீல் இப்ராஹிம் அஜார்னு சொல்றது அவரை. அப்படியான ஒரு ஆய்வாளர், துருக்கி நாட்டை சேர்ந்தவர். மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். ஆய்வுகள் ஏனைய ஒவ்வொரு முஷ்ரிஃபும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை கொண்டவர்கள். அதுல யாரையும் குறைத்து நம்ம மதிப்பிடுறதில்லை. ஆனா ஸ்பெஷலான சில விஷயங்கள், யூனிக்கான விஷயங்கள் இவற்றை இருக்கிறதுன்னு சொன்னாக்கா ரொம்ப உன்னிப்பா பூத கண்ணாடி வச்சு என்ன செய்வாருன்னு சொன்னா பாப்பாரு. அதே போல பார்த்ததுனால நிறைய காலகட்டங்களை அப்படியான முஷ்ரிஃப்கள் கிடைத்த போது நாங்கள் நினைப்போம் ஒரு பிளெக்சிபிளான ஒரு முஷ்ரிஃப் கிடைத்தால், ஒரு சூப்பர்வைசர் கிடைத்தால் நல்ல வேண்டும். ஆனால் உண்மையில் ஓரளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய முஷ்ரிஃப்கள் கிடைப்பதுதான் எங்களுடைய ஆய்வு தரமாகுவதற்கு நிச்சயமாக இதனால தான் எனக்கும் பிரயோசனப்பட்டேன், நானும் பிரயோசனப்பட்டேன். இப்ப ஆய்வு முறையில நம்ம உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆய்வுத்துறையில நீங்க இருக்கிறதுனால இவரில் உள்ள யூனிக்கான ஒரு விஷயத்தை, இவரில் நான் அனுபவப்பட்ட விஷயத்துல ஒன்றை சொல்றேன், பகிர்ந்து கொள்றேன். பொதுவாக நாங்க ஆய்வுக்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணுவோம் தானே. இப்போ ஒரு தலைப்புக்கு தேவையான டேட்டாஸ், அதே மாதிரி தகவல்கள், அதே போல் ரெஃபரன்ஸ், இன்னும் எங்கேருந்து அந்த தகவலை எடுத்தோமோ அதுக்கான ரெஃபரன்ஸை உடனே எடுத்துருவோம். எடுக்கலன்னு சொன்னால் எங்களுக்கு சிக்கல், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு அல்லாமா யூசுஃபுல் கர்தாவி அவர்கள் சொன்ன ஒரு கூட்டம் எடுக்கணும்னு சொன்னால், ஒரு நூலில் இருந்து முஆமலாத்துங்கிற ஒரு நூல் வச்சுக்கோமே உதாரணத்துக்கு, அதை ஃபிக்ஹ் தைஸீர்ன்ற ஒரு நூல் வச்சுக்கோமே, அதுலேருந்து நான் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் எங்கேருந்து எடுத்துங்கிறத உடனே என்ன பக்கம், அது பதிப்பகம், அதனுடைய ஆண்டு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டா தான் எனக்கு அங்கனைக்கு எடுத்துக்கிட்டா தான் எனக்கு அந்த ஆய்வுக்கு லேசாக இருக்கும். நான் எடுத்து வச்சு போட்டு திரும்ப இன்னொருக்கா போனால் எனக்கு 2 வேலை 3 வேலை வரும். எனவே இப்போ நான் என்ன செஞ்சுட்டு எல்லா ஆய்வுகளையும் எடுத்து எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு அங்கே போனால் இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், நாங்கள் ஆய்வுக்கு ரெஃபரன்ஸ்கள் கொடுக்கின்ற பொழுது துருக்கி மொழி சார்ந்த புத்தகங்கள்ல இருந்தும் நேரடியாக நிறைய நூல்களில் நாங்கள் எடுத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கட்டாயம் அல்ல, எந்த நூல்கள்ல இருந்து எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்லை ஆய்வுக்கு. ஆனால் அவங்க ஒரு புரோட்டோகாலாக அதை வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒஃபிஷியல் அல்ல, ஒஃபிஷியலா சொல்ல மாட்டாங்க. நீங்க துருக்கி மொழியிலிருந்து 50 நூல் ரெஃபரன்ஸ் காட்ட தான் வேணும், ஒரு 150-200 காட்டினா ஒரு 50 நூலாவது காட்டணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை எதிர்பார்ப்பாங்க, அதை வச்சு எங்களுக்கு மார்க்ஸை குறைப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு சொன்னால், எழுதிக்கு பிறகு துருக்கி நூல்கள் ரெஃபரன்ஸ்கள் போதாது, நீங்கள் இன்னும் சேர்க்கணும்னு சொல்லி போட்டு ஒரு 100கணக்கான நூல்களை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அது ரொம்ப கஷ்டம். எழுதின நூலுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் தேடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு சார்பான அதோட ரிலேட்டடான விஷயங்களை தேடி பிடிச்சி எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு உரிய மாதிரியான புத்தகங்களை ரெஃபரன்ஸை காட்டுறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கும் எனக்கு நிறைய காலகட்டம் எடுத்தது.
அப்படி செய்வதற்காக அதுவும் ஒரு உண்மையில் ஒரு ஆய்வு புது ஆய்வு அனுபவம் பணி எனக்கு. என்பது இவ்வாறுதான் பல தடங்களை தாண்டி தான் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. ஆமாம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய பிஎச்டி கற்கையை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே கலாநிதி ஜெம்ஷாத் அவர்களே, மிகவும் தேவையான ஒரு பகுதியிலே, ஒரு ஏரியா ஆஃப் ஸ்டடியிலே நீங்கள் உங்களுடைய காலை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். முஆமலாத் என்ற பகுதி, ஃபிக்ஹ் என்ற பகுதி, நிறைய கண்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. பல கலந்துரையாடல்களே உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை நீங்கள் பிரயோகிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில உங்களுடைய புத்தகம் ஒன்று வெளிவருவதையும் நான் அண்மையிலே அவதானித்தேன். ஃபிக்ஹ் சம்பந்தமான அந்த புத்தகம். அல்லாஹு தாலா நீங்கள் இந்த டிஸ்கஷனுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்காக முதலாவது நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய புத்தகம் மிக வெற்றிகரமாக மக்களை சென்றடைய வேண்டும். அந்த கலந்துரையாடலை நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறீர்கள். அது மக்களிடம் சென்று மக்களுடைய சிந்தனையிலே மாற்றங்களை ஏற்படுவதற்கு அது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் நான் இந்த கட்டத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த அறிவு பயணம் குறிப்பாக இலங்கை முஸ்லிம்களுக்கு ஒரு வழிகாட்டும் பயணமாக இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து இந்த கலந்துரையாடலை நான் இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.